அப்ப இந்த இறுதி சடங்குல நம்ம என்ன வந்து கத்துக்கணும்? இப்ப ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஒரு வீட்டுல அந்த தலைவர் வந்து இறக்குறாரு, ஒரு மனிதர் இறக்குறாரு, ஒரு ஆண் இறக்குறாரு. அந்த ஆண் இருந்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பாவா இருந்திருப்பாரு, மனைவிக்கு வந்து கணவனா இருந்திருப்பாரு, அவங்க தாய் தகப்பனுக்கு பிள்ளையா இருந்திருப்பாரு. எல்லாருக்குமே வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாரு. பிள்ளைகளுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுத்துருப்பாரு. என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுத்துருப்பாரு. மனைவிக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுத்துருப்பாரு. வீடு கட்டியிருப்பாரு, சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு, கார் வாங்கி கொடுத்துருப்பாரு, பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு. இருக்கிற வரைக்கும் வந்து நீ வந்து எனக்கு ஹீரோப்பா, எனக்கு நீ ரோல் மாடல், எனக்கு உன்னை போல எனக்கு அப்பாவே இல்லை, முதல் நாயகன் நீதான் அப்படிலாம் வந்து புகழாரம் இருக்கும்போது, இந்த உயிர் இருக்கும்போது மனைவி வந்து நீங்க உங்களை போல நல்ல கணவன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. பெத்தவங்க சொல்றாங்க, உன்னை போல நல்ல பிள்ளையா பெத்தெடுக்க நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இப்படிலாம் வந்து புகழ்ந்த இந்த உடலை உயிர் போன உடனே நல்லா சிந்திச்சு பாருங்க. உயிர் போன உடனே இந்த பிணத்தை எப்ப எடுப்பீங்க? இந்த பாடி எப்ப எடுப்பீங்க? அது கூட வந்து இங்க வீட்டுல புதைக்கல. இவ்வளோ புகழ்ந்த உடலை வந்து வீட்டுல புதைக்கல. வீட்டுல போதீங்களா? இவ்வளவு புகழ்ந்தீங்களா? வீட்டுல புதைச்சிருக்கலாம்ல. எங்கேயோ ஊருக்கு அந்தாண்ட போய் நம்ம வந்து புதைக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய புரிதல் இது, எவ்வளவு பெரிய ஞானம் இது, எவ்வளவு பெரிய ரகசியம் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். மிகப்பெரிய ஞானம். இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல வந்து இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க மதிப்பு, மரியாதை எல்லாமே. ஒரு சாலையில பட்டினத்தார் போறார். அங்க வந்து ஒரு இறுதி சடங்கு நடக்குது. ஒருத்தர் இறந்து இருக்காரு. அங்க எல்லாருமே அழுதுன்னு இருக்காங்க. அவர் பணத்தை வச்சு அழுதுன்னு இருக்காங்க. அப்ப பட்டினத்தாரு அங்க போய் உட்காந்து அழுகுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, சாமி நாங்கெல்லாம் வந்து சொந்தக்காரங்க, உங்களாம் தெரிஞ்சவங்க, சரி நாங்க அழுகுறோம், நீங்க எதுக்கு சாமி அழுகுறீங்க? அது தேம்பி அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, மிகப்பெரிய இது ஒரு வேடிக்கையான விஷயம், ஆனா மிகப்பெரிய ஞான ரகசியத்தை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு பட்டினத்தார். அவர் இறந்துட்டாரு, நீங்க அழுகுறீங்க. நாளைக்கு எல்லாருமே நீங்க இறக்க போறீங்கன்னு நினைச்சு நான் அழுகுறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் காலை பிடிச்சிங்க, இறைவன் திருவடியை பிடிச்சிங்க, உங்களுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு போதிக்கிறார். அப்ப இந்த இறப்பு என்பது வந்து மிகப்பெரிய வந்து ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த இறப்புன்றது நிறைய பேர் துரோகங்களை மன்னிக்கலாம், நிறைய பேர் எதிரிகளை மன்னிக்கலாம், நிறைய பேர் கடங்காரங்களை மன்னிக்கலாம், நிறைய பேர் மனைவிகளை மன்னிக்கலாம், பிள்ளைகளை மன்னிக்கலாம், எவ்வளோ பேர் பெற்றவங்களை மன்னிக்கலாம். எவ்வளோ வந்து இந்த இறப்பு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. மிகப்பெரிய ஞான ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம பாருங்களா, இறுதி சடங்குல பாருங்களா, நம்மளை வந்து ஒரு நாள் கூட நம்மளை வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். ஒரு நாள் ஏன் நாற்று அடிக்கும், துர்நாற்றம் வரும்.